வணக்கம் எவ்ரிவன். வெல்கம் டு Chronicle Decode AI பாட்காஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தி ஹிந்து 25 மே 2026 எடிஷன்லிருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வேல யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவுடன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பா. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யோர் தாட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஆமா, உங்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நாம ஆழமான அலசல்ல, அதாவது இந்த டீப் டைவ்ல பொருளாதாரம், சட்டம், சமூகம், சுற்றுச்சூழல், அப்புறம் அறிவியல்னு ஒரு 12 முக்கியமான தலைப்புகள் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். நிச்சயமா. வெறும் நியூஸ் மட்டும் படிக்காம இந்த தகவல்களுக்கு பின்னால் உள்ள ஏன், அதாவது இது ஏன் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். சூப்பர். இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் பணம். குறிப்பா மத்திய அரசுகிட்ட இருந்து மாநிலங்களுக்கு எப்படி நிதி பிரிக்கப்படுது அப்படிங்கிற அந்த நிதி பகிர்வு. இத பத்தி முதல்ல பேசிடலாம். 16வது நிதிக்குழு பத்தி சொல்றீங்க. ஆமா. இப்போ 15வது நிதிக்குழு என்ன சொன்னாங்களோ அதே 41% நிதியை தான் இவங்களும் மாநிலங்களுக்கு பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 41% பணத்தை மாநிலங்களுக்குள்ள எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறதுல பெரிய சிக்கலே இருக்கு. கரெக்ட். அந்த சிக்கலுக்கு முக்கிய காரணம் அவங்க பயன்படுத்துற அளவுகோல்கள் தான். அதாவது இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 42% வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க. இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலத்தோட வருமானத்துக்கும் மற்ற மாநிலங்களோட வருமானத்துக்கும் உள்ள இடைவெளி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிக நிதி கிடைக்கும். ஓ, அப்படியா? ஆமா. அடுத்து மக்கள் தொகைக்கு 17% வெயிட்டேஜ் தராங்க. இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மேற்கு வங்கம் ஆகிய 4 வட மாநிலங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த நிதியில 51% வாங்குறாங்க. ஆஹா, பாதிக்கு மேல அவங்களுக்கே போயிடுதா? ஆமா. ஆனா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 4 தென் மாநிலங்களுக்கு சேர்த்து பார்த்தா வெறும் 15.8% தான் கிடைக்குது. ஒரு நிமிஷம், இது கேட்கவே கொஞ்சம் உறுத்தலா இருக்கே. இது ஒரு குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு குடும்பத்துல அதிகம் உழைச்சு சம்பாதிக்கிற பிள்ளைகிட்ட இருந்து பணத்தை வாங்கி கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுப்பது போல இருக்கு. இது உதவிதான். ஆனா இது சிறப்பாக செயல்படும் மாநிலங்களை தண்டிப்பது போல ஆகாதா? நிறைய பேர் இதே கேள்வியை தான் கேக்குறாங்க. ஏன்னா நல்லா செயல்படுறவங்களுக்கு எந்த ஊக்கமும் இல்லைன்னா எப்படி? இந்த விமர்சனம் தொடர்ந்து வர்றதால தான் 16வது கமிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஃபிஷியன்சியை அளவிட ஒரு புது முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுவும் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. என்ன புதுமுறை? மாநிலங்களோட ஜிஎஸ்டிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட பங்க நேரடியா கணக்குல எடுத்துக்காம அதோட ஸ்கொயர் ரூட்டை எடுத்து அதுக்கு 10% மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. வெயிட், ஸ்கொயர் ரூட்டா? வரி பகிர்வுல எதுக்கு மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் உள்ள வருது? இது பார்க்க பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட உண்மையான பங்கை செயற்கையா குறைக்கிற மாதிரி இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நீங்க ஒரு பெரிய நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மிகப்பெரிய நம்பர்களுக்கும் சின்ன நம்பர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் கணிசமா குறைஞ்சிடும். புரியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட உண்மையான ஜிஎஸ்டிபி பங்கு 9.09%. ஆனா இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது அது 6.67% குறைஞ்சிடுது. ஓ, அதனாலதான் தெற்கு மாநிலங்கள் தொடர்ந்து இந்த நிதி பகிர்வு முறையை எதிர்க்கிறாங்க போல. சரி, மாநிலங்களோட உரிமைகள் பத்தி பேசும்போது அஸ்ஸாம் மாநிலம் கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் இப்போ ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு. ஆமா. அசாம் சட்டசபையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. உத்தராகண்ட், குஜராத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மூவ். இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சில கடுமையான விஷயங்களும் இருக்கு. ஆமா, முதல்ல பழங்குடியினருக்கு, அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பலதார மணம் முழுமையாக தடை செய்யப்படுது. கரெக்ட். அது மட்டுமில்லாம லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா 1 மாதத்திற்குள் அரசிடம் பதிவு செய்யணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த லைவின் பதிவு தான் இப்போ பெரிய விவாதமா இருக்கு. இங்க நாம எந்த பக்கமும் சாராம நடுநிலையா பார்க்கணும். அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது பாலின சமத்துவத்துக்கான ஒரு சட்டம், பெண்களை பாதுகாக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் தரப்புல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, போதிய ஆலோசனை நடத்தப்படவில்லை, இது தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுற விஷயம்னு சொல்றாங்க. ஒரு பலதரப்பட்ட சமூகத்துல இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக போகுதுங்கிறத நாம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆமா, இப்போ அஸ்ஸாம் சட்டத்துல திருமண வயது, குழந்தைகள் பத்தி பேசணும் இல்லையா?
அப்படியே இத இந்தியாவோட மக்கள் தொகை மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றிய தரவுகளுக்கு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். SRS ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 2024 பத்தி பேச போறோம், கரெக்டா? ஆமாங்க. அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.9 குறைந்துள்ளது. அதாவது மக்கள் தொகை குறையாம சீரா இருக்கணும்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1 இருக்கணும். ஆனா நாம அதை விட கீழே போயிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிலையிலிருந்து முதியோர்கள் அதிகம் உள்ள நாடாக மாறும் ஒரு டிரான்சிஷனை நமக்கு காட்டுது. அப்போ இனிமேல் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுமா? ஆனா சீனா அல்லது ஐரோப்பிய நாடுகளைப் போல நம்ம உடனே பயப்பட தேவையில்லை. ஏன்னா சீனாவோட சராசரி வயது 40.2. ஆனா இந்தியாவோட தற்போதைய சராசரி வயது, அதாவது மீடியன் ஏஜ் 29.2 ஆகத்தான் இருக்கு. ஓ, அப்ப நம்ம கிட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆமா, இது நமக்கு கிடைத்துள்ள மாபெரும் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இவ்ளோ சக்தி இருக்கு. ஆனா அவங்களோட கல்வியிலும் எதிர்காலத்திலும் நாம எவ்ளோ பெரிய சவால்களை சந்திக்கிறோம்னு நீட் யூஜி 2026 வினாத்தாள் கசிவு பிரச்சனையில பார்த்தோம். ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அது. 23 லட்சம் மாணவர்களின் உழைப்பு வீணானதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் NTA-வை எப்படி கடுமையா விமர்சிச்சிருக்கிறதுல நம்ம பார்த்தோம். ஆமா, இந்த குளறுபடிகளால தான் ராதாகிருஷ்ணன் கமிட்டியின் பரிந்துரைகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கல் பேப்பருக்கு பதிலா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறைக்கு மாறணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு ஆழமான கேள்வி வருது. NTA அப்படிங்கிறது நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இல்ல. கரெக்ட், அது ஒரு சொசைட்டி தான். அப்படி இருக்கும்போது இது போன்ற அமைப்புகளின் பொறுப்புணர்வை, அதாவது அக்கௌண்டபிலிட்டியை எப்படி உறுதி செய்வது? வெறும் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வைக்கிறதுனால மட்டும் சிஸ்டம் சரியாயிடுமா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. இதனால தான் NTA-ய களைச்சிட்டு நாடாளுமன்றத்துல ஒரு புதிய சட்டம் இயற்றி நேரடி கண்காணிப்புல ஒரு புதிய அமைப்பை உருவாக்கணும்னு பரவலான கோரிக்கை இருக்கு. கண்டிப்பா அது தேரதான். சரி, இளைஞர்களோட எதிர்காலத்தை உறுதி செய்ய கல்வி மட்டும் போதாது, ஒரு வலுவான பொருளாதாரமும் தேவை. ஆனா தற்போது இந்திய பொருளாதாரம் உலகளாவிய அழுத்தங்களை எதிர்கொள்கிறது. ஆமா, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 96 தாண்டியுள்ளது. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது சந்தையில வெங்காயம் வாங்குவது போலதான். எல்லாரும் டாலரை கேட்கறாங்க, ரூபாயே யாரும் கேட்கவில்லை என்றால் ரூபாயின் மதிப்பு குறையதானே செய்யும். அருமையான உதாரணம். இதுக்கு முக்கிய காரணம் இறக்குமதி அதிகரிப்பு மற்றும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளியேற்றம், குறிப்பா கச்சா எண்ணெய் இறக்குமதி. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. இந்த ரூபாயின் வீழ்ச்சியும் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் எங்கேயோ நடக்கிற விஷயமா தோணலாம். ஆனா அது நேரடியாக நமது விவசாயிகளின் உரமானியத்தை பாதிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான கனெக்ஷன். மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பதற்றத்தால் உலகளாவிய யூரியா மற்றும் LNG விலைகள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு ஒரு டேட்டா இருக்கா? இருக்கு. உலக சந்தையில யூரியா விலை ஒரு டன்னுக்கு $482 $795 எகிரி இருக்கு. ஓ மை காட், இறக்கவே இடபெயர்ச்சி. ஆமா, இதனால இந்தியாவின் உர மானியச் செலவு 2027 நிதியாண்டில் 3 லட்சம் கோடியை தாண்டும் அபாயம் உள்ளது. இது அரசுக்கு மிகப்பெரிய நிதிச் சுமை. இந்த மாதிரி ட்ரேட் டெபிசிட் மற்றும் ஜியோ பொலிட்டிக்கல் சவால்களை சமாளிக்க தான் இந்தியா சர்வதேச கூட்டணிகளை வலுப்படுத்தி வருகிறது இல்லையா? ஆமா, அதனால தான் டெல்லியில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, இந்த 4 நாடுகளும் இதுல இருக்காங்க. இதுல ஆஸ்திரேலியாவுடனான அந்த CECA ஒப்பந்தம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். இதுல கிளீன் எனர்ஜி, எஜுகேஷன், டூரிசம், அக்ரி பிசினஸ் ஆகிய 4 துறைகளை சூப்பர் ஹைவேஸா இலக்க வச்சிருக்காங்க. அக்ரி பிசினஸா? அப்போ ஆஸ்திரேலியா அவங்களோட விவசாய பொருட்களை, குறிப்பா பால், கோதுமை எல்லாம் இந்தியாவுல விற்க பாக்குறாங்களா? ஆமா, அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு. ஆனா இத அனுமதிச்சா நம்ம ஊர் சிறு விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அதை இறக்குமதி செய்யறதுல இந்தியாவுக்கு தயக்கம் இருக்கே. அந்த தயக்கம் ரொம்பவே நியாயமானது. அதனாலதான் இந்தியா தர்க்கரீதியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பொருட்களை வாங்குறதுக்கு பதிலா அவங்களோட அதிநவீன தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கலாம். ஓ, பிரிசிஷன் ஃபார்மிங் மாதிரியா? கரெக்ட். முறையான சேமிப்பு கிடங்குகள் இல்லாம நம்ம நாட்டுல நிறைய விளைபொருட்கள் வீணாகுது. ஆஸ்திரேலியாவோட டெக்னாலஜி நம்ம விவசாயிகளுக்கு ரொம்பவே உதவும். சரி, தொழில்நுட்பம் விவசாய விளைபொருட்களை காப்பாத்தும். ஆனா விவசாயத்துக்கு அடிப்படையான தண்ணீரை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம்? அங்க பெரிய சிக்கல் இருக்கு. பெரிய அர்பன் வாட்டர் கவர்னன்ஸ் பத்தி பேசலாம். அதாவது
நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடைப்பட்ட அந்த மிஸ்ஸிங் மிடில் பகுதிகள். ஆமா, இந்த பெரிய அர்பன் பகுதிகள்ல நடக்கும் தண்ணீர் மற்றும் கழிவுநீர் நிர்வாகச் சிக்கல்கள் ரொம்ப மோசம். உதாரணத்துக்கு பிசல்பூர் அணை. இது ஜெய்ப்பூர் நகரத்தின் தாகத்தை தீர்க்க முழுமையா பயன்படுத்தப்படுது. ஆனா அதை நம்பியிருந்த உள்ளூர் விவசாயிகளை பாதிக்கிறது. ஆமா, இதத்தான் ஆய்வாளர்கள் சாக்ரிஃபைஸ் ஜோன்ஸ், அதாவது தியாக மண்டலங்கள்னு சொல்றாங்க. நகரங்களோட வளர்ச்சிக்காக இந்த பெரிய அர்பன் பகுதிகள் பலிகடா ஆக்கப்படுது. ரொம்ப கஷ்டமான உண்மை இது. தண்ணீர் ஆதாரங்களை சேமிக்க மலைகள் முக்கியம். அதனால தான் இப்போ ஆரவள்ளி மலைகளை பாதுகாப்பது மறுபடியும் பேசுபொருளா உள்ளது. ஆமா, ஆரவள்ளி மலைகளை வரையறுக்கவும் கட்டுப்பாடற்ற சுரங்கத் தொழிலை தடுக்கவும் உச்சநீதிமன்றம் ஒரு நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. இங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பது அவசியம்தான். ஆனா ஒரு வளர்ந்து வரும் நாட்டுக்கு தேவையான ரெகுலேட்டட் மைனிங்கையும் எப்படி சமன்படுத்துவது? மைனிங் பண்ணாம எப்படி வளர முடியும்? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. அதனாலதான் ஒட்டுமொத்தமா மைனிங்கை நிறுத்தாம எந்த இடங்கள்ல பாதுகாக்க வேண்டும், எங்க ரெகுலேட்டட் மைனிங் அனுமதிக்கலான்னு ஒரு தெளிவான மேப் உருவாக்கத்தான் இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, பேலன்ஸ் பண்றாங்க. சரி, இயற்கையை நாம சுரண்டும் போது இயற்கை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாப்போம். இந்தியாவில் இயற்கை பேரிடர்களில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது எது தெரியுமா? நிறைய பேர் வெள்ளம், புயல்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அதில்ல, மின்னல் தான். 1975 முதல் 2024 வரை 1,02,263 மரணங்கள் மின்னல் தாக்கி மட்டுமே நடந்திருக்கு. ஏன் இந்த மின்னல் தாக்குதல்கள் இவ்வளவு அதிகமாகுது? இதுக்கு முக்கிய காரணம் நிலப்பயன்பாடு மாறுபாடு தான். காடுகளை அழிக்கும்போது வெப்பமும் ஈரப்பதமும் கூடுது. இதனால காற்றில் ஒரு விதமான எனர்ஜி உருவாகி மின்னல் தாக்குதல்கள் பல மடங்கு அதிகரிக்குது. இயற்கையின் இந்த சீற்றங்களை பார்த்து மலைக்கிறோம். அதே நேரம் அறிவியல்ல நாம நிகழ்த்தி கொண்டிருக்கும் சாதனைகள் ஆச்சரியமா இருக்கு. ஃப்ராக்ஷனல் குவாண்டம் அனாமலஸ் ஹால் எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஒளியை குவித்து பருப்பொருளாக மாற்றும் அறிவியல் முயற்சி. ஓப்பன்ஹீமர் திரைப்படத்துல வர்ற மாதிரி. அதுல அணுவை உடைச்சு எனர்ஜி உருவாக்குவாங்க. ஆனா இங்க ஒளியிலிருந்து பருப்பொருளை உருவாக்குறாங்க. இது குவாண்டம் இயற்பியல்ல மிகப்பெரிய சாதனை. இந்த குவாண்டம் டெக்னாலஜியின் பயன்பாட்டை நிதித்துறையில, அதாவது ஃபைனான்சியல் செக்டர்ல எப்படி பயன்படுத்தலாம்னு ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது டேட்டா செக்யூரிட்டிக்கு ரொம்பவே உதவும். வாவ், இன்னைக்கு நாம எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். 16வது நிதிக்குழுவோட நிதி பகிர்வு, அசாம் மாநிலத்தோட யுசிசி சட்டம், மக்கள் தொகை மாற்றம், நீட்டு வினாத்தாள் கசிவு. ஆமா, அப்புறம் ரூபாயின் வீழ்ச்சி, உர மானியம், குவாட் கூட்டமைப்பு, ஆஸ்திரேலியா ஒப்பந்தம். அப்புறம் பெரியர்பன் தண்ணீர் பிரச்சனை, ஆரவல்லி மழை பாதுகாப்பு, மின்னல் பேரிடர் மற்றும் குவாண்டம் அறிவியல் வரை அனைத்தையும் எப்படி ஒன்னோடு ஒன்று இணைக்க முடியும்னு பார்த்தோம். இந்த டீப் டைவ் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியுடன் நான் முடிக்கிறேன். கிளைமேட் சேஞ்சால் மின்னல் தாக்குதல்கள் அதிகமாகி தண்ணீர் பற்றாக்குறையால் பெரியர்பன் பகுதிகள் தியாக மண்டலங்களாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற மாபெரும் அறிவியல் முன்னேற்றங்கள் அடித்தட்டு மக்களின் அன்றாட வாழ்வியல் போராட்டங்களை தீர்க்க பயன்படுமா, அல்லது வல்லரசுகளின் வர்த்தக போட்டிக்கு மட்டுமே உதவுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஆழமான கேள்வி. இத நேயர்கள் கண்டிப்பா யோசிக்கணும். மீண்டும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். பை எவ்ரிவான்.